நெல்லை மற்றும் தென்காசியில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, அந்த 4 பேர் யார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கா? முழு விவரம். விக்னேஷ், தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த ஒரு திருமண வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையின் போது சாலையில் இருந்த மர்ம கும்பலானது திருமண வீட்டுக்கு வந்திருந்த ஒரு 6 பேரை சரமறையாக விட்டு தப்பியோடியது. படுகாயமடைந்த 6 பேரும் நெல்லை மற்றும் தென்காசி இருக்கக்கூடிய மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த 2 மீதும் அந்த கும்பலானது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் இருந்து 2 படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர் மீட்கப்பட்டு நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வரை சுமார் 8 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 2 காவல் நிலையங்களிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் 3 பைக்குகளில் இருந்த மர்ம கும்பல் தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த கும்பலைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்திருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். திருநெல்வேலி தென்காசி எல்லை உயர பகுதியில் மது போதையில் இந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்ததை சுற்றி வளைத்து காவல்துறையினர் தற்போது கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த கும்பலோடு சேர்ந்த மற்ற 2 காவல்துறையினர் தேடி வருவதாக முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் பெயர் விவரங்களை சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதாகவும் தற்போது 4 பேரையும் கையகப்படுத்தியிருப்பதாக காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.